நீதிமான்களாக இருந்தால் நலமாக இருக்கும்ல. தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்த புண்ணியம் என்ன? தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய குடும்பத்தின் பார்வையில் தேவன் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு? அதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? தேவன் பார்வைக்கு நம்ம இருக்கணுமானால் வசனத்தின்படி வாழணும். குடும்பத்திலும் நீதிமான் என்கிற காரியம் வெளிப்படணும்ல. சில பேர் பொறாமை கூட படுவாங்க, எரிச்சல கூட நம்மளை பேசுவாங்க, அது வேற. ஆனா நீதிமானுடைய செயல் இருக்குங்கிற ஒரு பயம் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக வரணும்ல. எல்லாருமே ஒன்று போல ஒரே கல்யாண வீட்டுக்கு போவீங்க, எல்லாரும் ஒன்று போல ஒரே மாதிரி தான் இருப்பீங்க, சண்டையும் ஒரே மாதிரி போட்டுக்குவீங்க, நீங்க பெருசா அவங்க பெருசான்னு. நீதிமான் எங்க இருக்கிறாரு? நீதிமானோ கர்த்தரத்துல உட்கார்ந்து வேண்டுவாரே, நீதிமானோ கர்த்தருடைய சமூகத்தை நாடுவாரே, நீதிமானோ தேவனிடத்துல தன்னை தாழ்த்துவாரே. அதுதானே நீதிமானுடைய செயல்.